ஆனா அவங்க என்ன போட்டிருக்காங்க அந்த பதிவுலன்னா, கருத்தியலா இவுங்க நான் நான் ஃபாலோ பண்ற கருத்தியலுக்கு படம் எடுக்கிறேன் தெரிஞ்சிருந்தா நான் பாடியிருக்க மாட்டேன். அதனால இந்த பாட்டு பாடுனதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு போட்டிருக்காங்க. எனக்கு புரியல. நான் என்ன கருத்தியல் தெரிவிக்கிறேன்? நான் என்ன கருத்தியல ஃபாலோ பண்றேன்? அவங்க என்ன கருத்தியல ஃபாலோ பண்றாங்க? அவங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நான் இப்படியாப்பட்ட கருத்தியல ஃபாலோ பண்றவங்களுக்கெல்லாம் பாட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நானும் கூப்பிட்டுருக்க மாட்டேன். ஸோ ஒரு படத்துக்கு நம்ம வந்து ஒரு பேமெண்ட் பேசிட்டு, எங்களுக்கு பாட்டு பாடணும்னு கேட்குறோம். அவங்க வராங்க. பாட்ட லிரிக்ஸ படிச்சு, அந்த கான்டெக்ஸ்ட் என்ன, என்ன ஃபீல், மூடு கேட்டுட்டு தான் பாடுறாங்க. ஸோ அப்படிதான் அந்த பாட்டும் பாடுனாங்க. கேட்க ரொம்ப நல்ல பாடல் அது. ஒரு அழகான மெலடி, அருமையான வரிகள், சுத்தமான தூய தமிழ் வரிகள். இது 14ஆம் நூற்றாண்டு கதைன்றதால, அவ்வளோ அழகான தமிழ்ல செல்லுமீரா அந்த பாடல எழுதியிருக்காரு. அவரும் ஒரு புது பாடலாசிரியர் தான். நல்லா தான் பாடி குடுத்துட்டு போனாங்க. நேத்து பாடல் வெளியானதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன அழுத்தம், இது கண்டிப்பா அவங்களோட வார்த்தைகள் இல்ல. யாரோ ஒரு புற அழுத்தம்லேருந்து அவங்க இத பேசியிருக்காங்க. அது என்னன்னு சின்மயி மேடம் தான் எனக்கு வந்து இத சொல்லணும், புரிய வைக்கணும். எப்படி வந்து ஒண்ணுமே புரியாத மொட்டை பெட்டிஷன் மாரி ஒரு வருத்தம் தெரிவிக்கிறேன் சித்தாந்தத்துக்காக அப்படின்னு போட்டாங்களோ, அது மாரி ஒண்ணு இந்த வருத்தத்த திரும்ப பெறணும். இல்லன்னா அந்த ட்வீட்ட டெலீட் பண்ணணும். இல்லன்னா கிளாரிட்டி குடுக்கணும். நான் எத ஃபாலோ பண்றேன், நான் இதுவரைக்கும் 4 படங்கள் எடுத்திருக்கேன். பழைய வண்ணாரப்பேட்டை, திரௌபதி, ருத்ரதாண்டவம், இது திரௌபதி பகாசுரன், இது திரௌபதி 2 இது 5வது படம். ஸோ அந்த 4 படங்கள்ல என்ன கருத்தியல்ல வந்து அவங்களுக்கு முரண் ஏற்பட்டிருக்கு. எதனால என்னோட பாடல் பாடுனதுக்கு அவங்க வருத்தம் தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லணும். அப்படி இல்லன்னா மக்கள் பெரிய கோரிக்கை ஒண்ணு வச்சிருக்காங்க. நான் அந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டியதா நிலைமைக்கு நான் தள்ளப்படும்